Samsung Galaxy Watch 5 series அதனால ரெண்டு ஸ்மார்ட் வாட்சஸ் இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. Watch 5 Pro, Watch 5. ஏற்கனவே லான்ச் பண்ணிருந்த Watch 4 series உடைய ஒரு big upgraded version அப்படினு சொல்லலாம். சோ இன்னைக்கு என்னென்ன அப்கிரேட் இவங்க கொடுத்திருக்காங்க, என்னென்ன டாப் ஃபீச்சர்ஸ் அததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் வாட்சஸ்ல இருக்கு அப்படினு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி குவிக் அன்பாக்சிங். பாக்ஸ் குவாலிட்டி பிரீமியமா இருக்கு. Galaxy Watch 5 Pro black கலர்ல, Watch 5 white கலர் பாக்ஸ்ல இருக்கு. பின்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ண உடனே பியூட்டிஃபுல் வாட்சஸ் உள்ள இருக்கு. இத பத்தி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததா வந்து உங்களுக்கு சைடுல வந்து டாக்குமெண்டேஷன் ஒளிச்சு வச்சிருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ள உங்களுக்கு யூசர் மேனுவல், எப்படி இதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற யூசர் மேனுவல் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இது கூடவே வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த வயர்லெஸ் சார்ஜரில் அப்கிரேட் அப்படின்னு சொல்லணும்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாட்ச் 4 வந்து டைப் ஏவோட வந்தது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஸோ இங்கே வந்து சார்ஜிங் சப்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் ஆன் பண்ணோன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் பாப்அப் ஆகும். ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். அதே கம்பேட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டியும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். அதே iOS அதாவது ஐஃபோனோட இது வந்து கம்பேட்டபிள் கிடையாது. ஆண்ட்ராய்ட்லேயே வந்து நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது தான் எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இப்போ வாட்ச் 5 சீரீஸில் வாட்ச் 4லேருந்து என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் அண்ட் டியூரபிலிட்டி. டிசைனில் பிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லணும்னா வாட்ச் 4 அண்ட் வாட்ச் 5 வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்குது. அதே வாட்ச் 5 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்லேருந்து இங்கே ரெண்டு பிக் சேஞ்சஸ். ஒன்று வந்து ஸ்ட்ராப்பில், இங்கே ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஷேப்டு பக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அனலாக் வாட்சஸ்லாம் லாக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மேக்னெட்டிக்கோட கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பக்கல் ஸ்ட்ராப்பும் வந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே வந்து கிளாசிக்கில் ரொட்டேட்டிங் பெசல்ஸ் இருந்தது, பட் இங்கே வந்து டிஜிட்டல் பெசல்ஸ் இருக்குது. அதனால வந்து டயல் ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூ மாதிரி கொடுத்துருக்கிறதுனால டிஜிட்டல் பெசல்ஸை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதோட சைட்ஸில் வந்து பவர் பட்டன் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே ஸ்ட்ராப் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து நல்ல சிலிகான் குவாலிட்டி, ஸ்மூத்தாக இருக்குது. கையில் நீங்கள் போடும்போது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதோட ஸ்ட்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் வாட்சஸும் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக், ப்ரீமியம், அதோட ஒரு சீம்லெஸ் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 1.4 inches AMOLED பேனல், 450x450 ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ரெண்டுத்துலையுமே இருக்குது. ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே வந்து சஃபயர் கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. பில்ட் வாட்ச் 5 வந்து ஆர்மர் அலுமினியமோட வருது. அதே வாட்ச் 5 ப்ரோ வந்து டைட்டானியமோட கொடுத்துருக்காங்க. இங்கே அப்கிரேட் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக சஃபயர் கிளாஸ் சொல்லணும். ஏன்னா வாட்ச் 4ல் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சஃபயர் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹார்டு, டியூரபிள், ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட். எவ்வளோ ஹார்ட் அப்படின்னு பார்த்தா டைமண்டுக்கு அடுத்தபடியாக சஃபயர் கிளாஸ் தான் வந்து ஹார்டஸ்ட் மெட்டீரியல். அதை வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியர் பண்ணி இங்கே ப்ரொடெக்ஷனாக ப்ளேஸ் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அதோட வாட்ச் 5 ப்ரோவில் வந்து டைட்டானியம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு ஹைலி டியூரபிள், அதே சமயத்தில் ஸ்க்ராச்சஸே வராது. இதோட அப்கிரேட் எவ்வளோ ஹை குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா லக்ஸுரி வாட்சஸ் இருக்கு இல்லையா, ரோலெக்ஸ் எல்லாம், அதில் வந்து சஃபயர் கிளாஸ் அண்ட் டைட்டானியம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அது ப்ரீமியம் வாட்சஸ் அண்ட் டியூரபிள் வாட்சஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் அண்ட் ஹைலி டியூரபிள் மெட்டீரியல் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இவங்க கொண்டு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அப்கிரேட் தான். அதோட ஆடட் ஆன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மில் ஸ்டாண்டர்ட் 810Gயில் கொடுத்துருக்காங்க. கூடவே 580M IP68 ரேட்டிங்கோட வருது. IP ரேட்டிங் 580M அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. அதோட வந்து இதில் அது இடித்தாலும் சரி ஸ்க்ராச்சஸ் பெருசாக நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இந்த சஃபயர் கிளாஸ் எவ்வளோ தூரம் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. டப்பா ஃபுல்லு வந்து ரிவர்ட் நட் எல்லாம் போட்டு வந்து வாட்ச் 5 உள்ளே போட்டு ஒரு 10 to 20 seconds வரைக்கும் ஷேக் பண்ணியிருப்போம். சஃபயர் கிளாஸ் ரொம்பவே ஹார்ட் அப்படிங்கிறதுனால வந்து ஸ்க்ராச்சஸ் இல்லை. இந்த நட்ஸில் இருந்த தூசி தான் இருக்குது. தொடச்ச உடனே ஸ்க்ராச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. அதோட ட்ராப் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வாட்ச் 5 வந்து 2-3 வாட்டி கீழே போட்டு பார்த்தாங்க. பட் இது வந்து டியூரபிளாக தான் இருந்தது. ஸோ ட்ராப் டெஸ்ட், ஸ்க்ராட்ச் டெஸ்ட் ரெண்டுமே வந்து தாங்குற அளவுக்கு டியூரபிளாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு வாட்சஸுமே வந்து ஹார்டு, ரக்டு, ப்ரெஷர், அதோட ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்து தாங்குற அளவுக்கு டியூரபிள், அதாவது மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்கிரேட் சாஃப்ட்வேரில் தான். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே வந்து சினோஸுடைய W920 டுவல் கோர் சிப்போட தான் வருது. கிளாக் ஸ்பீட் 1.19 GHz. இங்கே ஸ்டோரேஜ் வந்து ரெண்டுமே 1.5 GB RAM, 16 GB ஸ்டோரேஜோட வருது. கூடவே 5 GHz வைஃபை, ப்ளூடூத் 5.2, NFC GPS சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது.
இங்கே சாஃப்ட்வேர் வேர் OS 3.5 பவர் பை சாம்சங். எஸ், இதுக்கு முன்னாடி வாட்ச் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.0ல கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே 3.5 அப்படிங்கிறதுனால யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்மூத், அதே சமயத்தில் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே குவிக்காக இருக்குது. ஸோ அந்த விஷயம் இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வாட்ச் 4 கம்பேர் பண்ணும்போது. கஸ்டமைசேஷன் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் 5 ப்ரோ அண்ட் வாட்ச் 5 ரெண்டு இதுலையுமே வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஏற்கனவே இருந்த வாட்ச் 4லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதோட ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் இன்டகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக நீங்கள் நிறைய ஆப்ஸ், அதாவது ஸ்பாட்டிஃபை, இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஆப் இன்டகிரேஷனும் வந்து இதில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சென்சார் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதுலையுமே ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் பிளட் ஆக்சிஜன் லெவல் மானிட்டர் சென்சார் இருக்குது. அடிஷ்னலாக வாட்ச் 4ல இல்லாதது அப்படின்னு பார்த்தா வந்து பாடி டெம்பரேச்சர் சென்சார் இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாடி டெம்பரேச்சர் சென்சார். பட் இப்போ வந்து இதை ஆக்டிவேட் பண்ணலை, அது ஏன் தெரியல, இந்தியாவில் மட்டும் ஆக்டிவேட் பண்ணலையா என்னன்னு தெரியல. பட் இதில் பாடி டெம்பரேச்சர் சென்சாரும் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இவங்க ஆக்டிவேட் பண்ணலாம். அதே விஜெட்ஸ் அண்ட் டைல்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு இதுலையுமே ஸ்டெப் கவுண்ட் இருக்குது. அடுத்ததாக வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் அவைலபிளாக இருக்குது. பாடி காம்போசிஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்லீப் ட்ராக்கர் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, கேலண்டர், ஹார்ட் பீட்ஸ், ஸ்ட்ரெஸ் கால்குலேட்டர், பிளட் ஆக்சிஜன் லெவல், இது கூடவே மியூசிக், அலாரம், என்னென்ன விஜெட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வாட்ச் 5ல அப்கிரேட் அப்படின்னு பார்த்தா ஸ்லீப் கோச் அப்படிங்கிற ஒரு ட்ராக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வாட்ச் 4லேருந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஸ்லீப் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஓவர் நைட் இது கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்லீப் கோச்சை எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் நைட்டு வந்து ப்ராப்பராக தூங்குனீங்களா, டீப் ஸ்லீப் எவ்வளோ இருந்ததுன்னு உங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஜென்ரேட் பண்ணும். இந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு பேட்ஜஸ் மாதிரி இது கொடுக்கும். 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்ஜஸ் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக தூங்குனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பேட்ஜ் கொடுக்குற மாதிரி வந்து இங்கே ஸ்லீப் கோச்சும் அவைலபிளாக இருக்குது. அதே வாட்ச் 5 ப்ரோவில் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தா நேவிகேஷன் ரெக்கார்ட் பண்ணுற ஃபீச்சர் இதில் அவைலபிளாக இருக்குது. எஸ், மேப்பை வந்து நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லை வாக்கிங் போகிறீங்க, இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்க, அந்த நேரம் வந்து லொக்கேஷனை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. அப்படிங்கும்போது வந்து இதில் வந்து நீங்கள் நேவிகேஷன் டேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு மேப் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி வரும்போது வந்து நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நேவிகேஷன் மேப் வச்சு நீங்கள் வந்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் டெய்லி ஜாகிங் போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் ரூட் இருக்குது, அதை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதையும் வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்சில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ரூட் டேப் பண்ணால் போதும், இமீடியட்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க GPX ஃபைல் ரூட் மேப் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அது ஸ்மார்ட் வாட்சில் இம்போர்ட் ஆகிடும். அந்த ரூட்டை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் சைக்கிளிங் பண்ணுவீங்களோ, ஜாகிங் பண்ணுவீங்களோ, நீங்கள் போகலாம். ஸோ இந்த நேவிகேஷன் ரெக்கார்ட் ஃபீச்சர் வந்து அதிகமாக அவுட்டோர் போகிறது, டூர் போகிறவங்க, தெரியாத இடத்துக்கெல்லாம் அதிகமாக நீங்கள் போவீங்க, சுற்றி பார்ப்பீங்க, அப்படிங்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து வாட்ச் 5 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா பேட்டரி தான். ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லும்போது பேட்டரி ஆப்டிமைசேஷன் ரொம்பவே முக்கியம், பேட்டரி கெப்பாசிட்டியும் முக்கியம். ஸோ இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி ரெண்டு இதுலையுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வாட்ச் 5 ப்ரோ வந்து 590 mAh பேட்டரியோட வருது. அதே வாட்ச் 5 410 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதே பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா சென்சார்ஸுமே வந்து ஆக்டிவாக இருக்குது, லைவாக நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது வந்து வாட்ச் 5 வந்து உங்களுக்கு 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே வாட்ச் 5 ப்ரோவில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம் இல்லையா, 3 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே எந்த சென்சாருமே நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா வந்து 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு பேட்டரி மோட் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 சீரிஸ் வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து லக்ஸுரி வாட்சஸில் இருக்கக்கூடிய டைட்டானியம் சஃபயர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பிக் அப்கிரேட் இவங்க கொண்டு வந்திருக்காங்க ப்ரொடெக்ஷன் அண்ட் டியூரபிலிட்டிக்காக. இது கூடவே வந்து பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட அதுவுமே கெப்பாசிட்டி அதிகம் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக வந்து இவங்களுடைய சாஃப்ட்வேர்லையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 5 சீரிஸ் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சில் அதுவும் ஒரு ரக்டு ஸ்டாண்டர்ட் அண்ட் டியூரபிலிட்டியோட இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஹெல்த்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வாட்சை நீங்கள் கையில் கட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சென்சார்ஸ் எல்லாமே வந்து உங்களை ட்ராக் பண்ணி வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட்னு உங்களுக்கு சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ சாம்சங் உடைய வாட்ச் 5 சீரிஸ் உடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.